அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாம் எங்கு சென்றாலும் அவருடைய சீசர்களோடு கூட கடந்து போனதை பார்க்க முடியும். அப்படி கடந்து போகும்போது ஆண்டுடைய வழியானது எப்படிப்பட்டதாக இருந்தது என்று சொன்னால், அவர் கடலிலே பிரயாணம் பண்ணுகிறவராக காணப்பட்டார். பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் நடந்து செல்கிறவராக காணப்பட்டார். அப்படி அவர் கடலிலே நடந்து செல்லும்போது அந்த படவிலே என்ன நடந்தது என்று சொன்னால், பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 23-24 பார்க்கும் பொழுது, இயேசு படவில் ஏறின போது அவருடைய சீசர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அப்பொழுது படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெரிய காற்று உண்டாயிற்று. அவரும் நித்திரையாய் இருந்தார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இந்த காலங்களிலே நாம் உலகத்திலே ஒவ்வொருவரும் பயணம் செய்கிறவர்களாக இருக்கிறோம். கடலிலே பயணம் செய்கிறவர்களுக்கு அந்த அலைகளினுடைய வித்தியாசங்கள் தெரியும். ஆகவே இந்த கடல் பயணம் செய்து ஏற்கனவே அனுபவம் உள்ளவர்கள் அதில் அந்தந்த அலைகளுக்கு தகுத்தபடி அவர்கள் பிரயாணம் பண்ணி அவர்கள் போவதற்கு எல்லா வழிகளையும் அவர்கள் ஓரளவு அறிந்திருப்பார்கள். சீசர்கள் அவரோடு கூட படவில் ஏறின போது ஒரு பெரிய அலைகள் வந்துவிட்டது. படகை மூடக்கூடிய ஒரு அலைகள் வந்துவிட்டது. ஆகினால அந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்தார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நித்திரையாக இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம படகுல போய் கொண்டிருக்கும்போது நமக்கு உதவி செய்வதற்கு யாரை தேடுவோம்? யோனா அந்த கப்பலேறி ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாமல் சென்றபோது ஒரு பெரிய கொந்தளிப்பு வந்தது. அங்கிருந்த மக்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, யோனா அடித்தட்டிலே போய் நித்திரை செய்து கொண்டிருந்ததை பார்க்க முடிகிறது. ஆனால் அந்த மக்களோ எல்லாரும் தங்கள் தங்கள் தெய்வத்தை நோக்கி கூப்பிடுவதை பார்க்க முடியும். இயேசுவானவர் எப்படி படவிலே நித்திரையாக இருந்தாரோ அதே போல அதில் இந்த கப்பலிலே யோனா என்ற தீர்க்கதரிசி ஒரு அயர்ந்த நித்திரை செய்து கொண்டிருந்தான் என்று சொல்லப்படுது. அப்பொழுது அந்த மாலுமிகள் மற்ற எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் தெய்வத்தை நோக்கி வேண்டுகிறார். இப்படி வேண்டும்போது வந்து பார்க்கிறாள், யோனா மாத்திரம் அயர்ந்த நித்திரை செய்கிறார். அவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால், யோனா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லப்படுது. அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் வந்து, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள், நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்து அருள்வார் என்றான். எல்லாரும் வேண்டுதல் செய்கிறோம், நீ நித்திரை பண்ணுகிறாயே என்று சொல்லி அங்கே சொல்லப்படுது. அப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் படகுல நித்திரை செய்து கொண்டிருந்தார். சீசர்கள் எல்லாரும் அவர் எழுப்புகிறவன். அப்போ மத்தேயு 8ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில், அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து அவர் எழுப்பி, ஆண்டவரே எங்களை இரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார். ஆகவே இந்த சம்பவத்தின் மூலமாக நாம் பார்க்கும் பொழுது ஒரு பெரிய கொந்தளிப்பு வருகிறது. ஆனால் ரட்சிப்பதற்கு வல்லமை உள்ள ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார். இந்த ரட்சிப்பை ஆண்டவர் எப்படி கொடுக்கிறார்? 26ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, காற்றையும் கடலையும் அதட்டினார், உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையிலும் கொந்தளிப்பு வரும் பொழுது உலகத்தில் பல காரியங்களை தேடி போகிறதை பார்க்க முடியும். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது அந்த கொந்தளிப்பு மாறுகிறது, ஒரு அமைதி கிடைக்கிறது.
அந்த மனிதர்கள் ஆச்சரியப்படத்தக்க காரியம் நடக்குது. அதே போல் இந்த யோனாவினுடைய சம்பவத்திலும் யார் நிமித்தம் இந்த காரியம் வந்தது என்று சொல்லி சீட்டு போட்டு பார்க்குறார்கள். சீட்டு போட்டு பார்க்கும் பொழுது யோனா பேருக்கு உள்ளது. அப்பொழுதுதான் கேட்குற, நீ எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று சொல்லி கேட்கும் பொழுது, இப்படி நான் இந்த பூமியை உண்டாக்கின தேவனிடத்திலே பயபக்தி உள்ளவன், நான் அவர் நினைவைக்கு போச்சுனார், நான் தர்சீசுக்கு போகிறேன் என்று சொன்னபடினாலே இந்த கொந்தளிப்பு வந்திருக்கிறது. ஆகவே என்னை தூக்கி சமுத்திரத்தில் நீங்கள் போட்டுவிட்டால் இந்த சமுத்திரத்தின் கொந்தளிப்பு அமர்ந்து விடும் என்று சொல்கிறார். அவர்கள் மிகவும் பயந்து என்ன செய்வது என்று சொல்லி திகைக்கிறார்கள். என்னை தூக்கி போட்டு விடுங்கள் சொன்னவுடன் தூக்கி போடுகிறார்கள். மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்படுகிறார்கள். இந்த ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை கைவிட மாட்டார் என்பது இந்த சம்பவத்தில் நமக்கு தெரியும். யோனாவுக்கு ஒரு மீன் ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்தது. மீன் வயிற்றுக்குள்ளே 3 நாள் இருந்தான். அவன் தன்னை உணர்ந்தான், பாவரிக்கை செய்தான், ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டான், திரும்பமாக நினைவைக்கு போவதற்கு ஒப்பு கொடுத்தான். ஆகவே அந்த நினைவைக்கு போவதற்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார், தப்புவித்தார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த கொந்தளிப்பு வந்தாலும் தப்புவிக்கிற ஆண்டவர். கொரோனா சமயத்தில் ஆண்டவர் தப்புவித்தார். அதே போல் இன்னும் இந்த பூமியில் பூமி அதிர்ச்சி வரப்போகிறது, யுத்தங்கள் வரப்போகிறது, கொள்ளை நோய்கள் வரப்போகிறது, இன்னும் பஞ்சங்கள் வரப்போகிறது. எல்லா வீட்டிலும் தப்புவிப்பதற்கு ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டால்தான் அது தப்ப முடியும். எகிப்திலே பார்வோனுக்கு அடிமைப்பட்டிருந்த மக்கள் ஆண்டவத்தில் முறையிடும்போது அவருடைய கூக்குரல் அதிகமாக இருக்கும்போது ஆண்டவர் இந்த கூக்குரல் சத்தத்தை கேட்டார், அவளுக்கு செவி கொடுத்தார். இன்றைக்கு நமக்கு செவி கொடுக்கும்படியாக ஊக்கத்தோடு அவரை நோக்கி கூப்பிடுவோம். அவருக்கு செவி கொடுத்து நம்மை விடுவித்து ரட்சித்து காத்துக்கொள்வார். அவருக்கு எல்லா கனவும் மகிமையும் உண்டாவதாக.